ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்கண ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர 10ஆம் பாகமான 10ஆம் ராசி என்ன கும்பராசியின் பதிவாகும். ஓகேங்களா? அப்போ அந்த கும்பராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய இப்போ 8 கோடி 11 கோடி புத்திநாதனாகி குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாச கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டம் பார்த்து 12 கட்டம் சின்ன சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு லான் போட்டுருக்குது உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அப்போ அந்த லாங்கிற போட்டு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கருதி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எண்ணி வர 10ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாச கட்டத்துக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அதான் நட்சத்திர சாரம் போட்டுருப்பாங்க. முன்ன கிரகங்கள் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ வந்து நட்சத்திர பேரிட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தினுடைய கிரகங்கள் அதை பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி பலன் அளிக்கிறது பதிவோட விளக்கத்தோட புரிதலோட விளக்கம். ஓகேங்களா? இதை புரிஞ்சு பதிவு பாரு சிறப்பாக இருக்கும். நாங்கள் வந்து ரிஷபராசி இந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. ரிஷபலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமானா லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாய் திசையானது பார்த்தீங்கன்னா 7 கோடியும் 12 கோடியோடைய செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா? அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடியும் 11 கோடி குரு புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது செவ்வாய் திசையான 7 ஆண்டுகளே செயல்பாட்டில் இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு புத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்கள் வரையும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 10ஆம் பாகம் 10ஆம் ராசியான கும்பராசி நட்சத்திரம் பார்த்துலாம். இப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சதயம் 1 2 3 4 பாதம் இருக்கும். புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் அதான் திசையோட சாரத்திலே இந்த 8 கோடியும் 11 கோடி குரு பகவான் எப்படி வந்து எப்படி புத்தினதை பார்ப்போம். அப்போ இந்த சம்மந்தப்படுத்துங்க நேரத்தில் 10ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, 7 12 சம்மந்தப்பட்டு அப்போ அது மாதிரி 8 11 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கூட்டு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பிக்கையான ஆளுங்க மூலிமா நம்மளுக்கு கூட்டு தொழில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடு போட்ட இடத்துல அது ஒரு தொடர்பு இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர் புகழ் பட்ட படிப்பு குழந்தைகள் படிக்கிறது இல்லை இந்த ஜாதகரை படிக்கிறது அது மூலிமா அந்த தொடர்பில் நம்ம வெளியூர் வெளிநாடு போகிறது பேர் புகழ் பட்டை வாங்குறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுவாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ அது பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பு அம்சம் கொடுங்க. கண்டிப்பாக சிறப்பு அம்சம் கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ அது மூலிமா நம்ம வந்து லாபத்தை ஈட்டுறது, இன்னொருத்தர் முதலீட்டில் நாம் லாபத்தை ஈட்டுறது. அப்போ ஊர் விட்டு ஊர் தாங்க மெயினாக நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ சிலர் பார்த்து இதில் திருமணமும் நடக்குது. திருமணத்து மூலியமாக நல்லா லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எப்படி லாபம்னு கேட்டாங்க ஒரு சீர்வரிசை வாங்குறீங்க, ஒரு நகரப்பு வாங்குறீங்க, பணம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, ஒரு சீதனம் வாங்கும்போது அது லாபம் தானே. அப்போ இன்னொருத்தர் உழைப்பில் நாம் சுகமாக உழைப்பெல்லாம் வாழ்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் சதய சாரம் இருக்குதுங்களா? அப்போ 10ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு இதுதான் ராகு சம்மந்தப்படுற சதயங்க ராகோட சாரம் இல்லைங்களா? அப்போ ராகு சம்மந்தப்பட்டு மேலே 11 8 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக ஊர் விட்டு ஊர் தான் தொழில். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில். ஓகேங்களா? ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், அரசு அங்கீகார சம்மந்தப்பட்ட தொழில். ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப லாங் ட்ராவலுங்க. ஓகேங்களா? ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது, வெளி மாநிலம் வெளியூர் ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், சீட்டாட்டம் இந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இனோட்டு இனம் பழகி அவங்க மூலிமா நம்ம தொழில் பண்ணி நம்ம வருமானத்தை பார்த்து நம்ம பெருகி நம்ம வாழக்கூடிய தன்மை. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இனம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதரிகள் நம்ம உதவி புரியுறது இதெல்லாம் நம்ம காலகட்டம் நடக்கும்போது கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மூலிமா நல்ல வருமானத்தை ஈட்டுறது. அதே மாதிரி 2வது திருமணம் பண்ணுறது, அது மூத்த சகோதரிகளுக்கு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? அவங்களோட ஆசை எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுக்குறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில்
ஒரு மந்திர உச்சாகரம் இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் பழகக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. அதே மாதிரி பணங்கிற போட்டி அதிகமாக இருக்கும். பணங்கிற பேராசை நம்மளுக்கு அதிகமாக இந்த இடத்துல நம்மளுக்கு டாட் ஏற்படுங்க. அப்போ விட்டக்குறை தொட்டக்குறைய பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம எதெல்லாம் இழந்தோமோ எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அந்த ஆளுங்க மூலியமாக இப்போ சந்திச்சு நம்ம பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கூட பிடிங்கி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? புரட்டாதி சாரம் இல்லைங்களா? அப்போ புரட்டாதி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இந்த தசாபதி குருவோட சாரம் தான் புரட்டாதி சாரம். அப்போ வந்து 11-8 கோடி சார் சுயசாதி. அப்போ வந்து அவர் சுயசாதி நிற்கிறார், நின்று புத்தி நடத்துறாரு. அப்போ 10ஆம் பாவம் சம்மந்தப்படுறதுக்கு 8-11 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடத்தி கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி திருமணம் நடக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா முதல் திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெச்சிமெண்ட்டாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி டூர் இந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பெண்கள் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீர்சனத்தில் இதோட பேருப்புகளோட ஒரு அமைப்போடு இருக்கிற ஒரு பிள்ளைங்களை கட்டக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படும். அது மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு சிறப்பு அமைப்பு நம்மளுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தொழில் இயன்றது பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் இப்படி தான் முதல்ல சொல்லியாச்சு. இந்த சாரத்துக்கு அதே தாங்க. வெளியூர் அமைப்பு, கூட்டு தொழில், இதெல்லாம் பேருப்புகள் பட்டப்படிப்பு இதெல்லாம் நம்மளுக்கு அமையணும் கேட்டால் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரி சந்திக்கிறது, ஒரு அரசு சம்மந்தப்பட்ட சந்திக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளையாட்டு வீரர், குத்துச்சண்டை வீரர் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பெல்லாம் காலகட்டம் கட்டாயம் கிடைக்குங்க. ஓகேங்களா? இதை பயணிச்சு இது எவ்வளோ சொல்லாங்க, இதை பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.